सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஜெய துர்காலட்சுமி சரஸ்வதியினுடைய பெருங்கருணையினாலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உலக புகழ்பெற்ற லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய நவராத்திரி விழா கலை விழாவாக மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இரண்டாவது திருநாள். இந்த ஆலயம் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த நவராத்திரி திருநாள் கலை விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உங்களிலே பல பேருக்கு தெரியும், லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. ஆங்கிலத்தில் தமிழில் வெள்ளி விழா, ஆங்கிலத்தில் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி. எனக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு குறைவு. பொன் விழா. ஆனா இந்த ஆலயம் ஒரு ஆன்மீகத்துக்காகத்தான் தொடங்கினது. ஆனால் அப்பொழுது இருந்த பெரியவர்கள் எல்லோரும் இறைவனோடு இசை முத்தமிழ் கலந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆலயம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கலை வகுப்புகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிலே ஆலய அரங்காவலர்களோடு முக்கியமாக எங்களது சிவஜோதி அம்மா அவர்கள் அந்த கலை வகுப்பு பொறுப்புகளை ஏற்று நல்ல கலைஞர்களை கொண்டு இந்த நாட்டிலே ஒரு முத்தமிழை வளர்த்தார் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதற்கு உதாரணம், தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் இந்த கலை வகுப்புகளிலே இணைத்து, நான் இந்த கோயிலுக்கு முதல் 1987 கோயிலுக்குள்ள வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து நுழையிறேன். கோயிலில் பரதநாட்டிய கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. முதல் வாத்தியார் நமது திருமதி புஷ்பா ரகுவரன் அவர்கள். அதை போல அடுத்த சில ஆண்டுகளில் அநேகமா அப்பவே நமது இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நவராத்திரி கலை விழா நடன நிகழ்ச்சியை நடத்திய மீனாட்சி நாட்டிய பள்ளி ஆசிரியை, சங்கீத வித்வான், நாட்டிய பேரொளி திருமதி அன்னபூர்ணி அவர்கள், உங்களுக்கெல்லாம் சாந்தா டீச்சர்னு சொன்னாதான் தெரியும், அவர்களுடைய வகுப்புகளும் தொடங்க பெற்றன. லண்டனிலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த பரதநாட்டிய சேவையை செய்து, குழந்தைகள் நிகழ்ச்சினா சாந்தா டீச்சர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த குழந்தைகளை, ஏன்னா ஒரு பக்குவமடைந்த கொஞ்சம் விவரம் புரிகின்ற குழந்தைகளுக்கு சுலபமா சொல்லி கொடுத்துடலாம், சொன்னா புரியும். ஆனால் 3 வயது குழந்தையிலிருந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல கையினா எதுன்னா தெரியாது, காலுன்னா எதுன்னா தெரியாது. அதுவும் இந்த நாட்டில் ஆங்கிலத்தில் வேற அதுக்கு சொல்லணும். அப்பா தமிழ் பேசுவார், அம்மா ஆங்கிலம் பேசுவார், இந்த குழந்தை ரெண்டையும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வயதிலே அந்த குழந்தைகளுக்கு இந்த பரதநாட்டியத்தினுடைய அடிப்படைகளை புரிய வைத்து அவர்கள் எல்லோரும் அரங்கேற்றம் செய்து இன்று அவர்கள் எல்லோரும் நிறைய ஆசிரியர்களாக இந்த பரதநாட்டிய கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல லண்டன் மட்டுமல்லாது, ஐரோப்பா மட்டுமல்லாது,
தாய் நாடுகளிலும் இன்னும் அநேக நாடுகளிலும் அவர்கள் தங்களுடைய குழுவினரோடு சென்று நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி புகழ் பெற்றிருக்கின்றார்கள். என்னன்னா எல்லாத்தையும் விட இந்த மற்ற வித்வான்கள்லாம் இருக்காங்க. பாட்டு வித்வான் இருக்கார், தமிழ் வித்வான், ஆலோசனை வித்வான், வீணை வித்வான், வயலின் வித்வான் இருப்பார். எல்லாரும் உட்கார்ந்து சொல்லிக் கொடுப்பார்கள் அந்தந்த வாத்தியத்தில். ஆனால் தன்னுடைய சீடர்களுடைய காலை பிடித்து சொல்லிக் கொடுக்கிறது இந்த பரதநாட்டிய கலை தான். ஏன்னா அப்படி ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த தாய் தையல் போடணும்னா இந்த காலை பிடிச்சி ஜங்குன்னு ஒரு கீழே வச்சாதான் அந்த குழந்தை அந்த பக்குவத்தை பெறும். அப்படி அவர்கள் இப்ப பார்த்துருப்பீங்க, இந்த குழந்தைகள் நடக்கும்போது இங்கே இங்க உட்காந்துக்கிட்டே ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அதை பார்த்த உடனே தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு சின்ன குழந்தைகள் அவர் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடன கலையிலே நிறைந்த அனுபவம் பெற்று மிகச் சிறப்பான முறையிலே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இசைச்சேவை கலை சேவை புரிந்து, அதுவும் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய நவராத்திரி கலை விழாவிலே கட்டாயம் அவருடைய நிகழ்ச்சி இருக்கும். அவருடைய நிகழ்ச்சியினாலே கோயில்ல கார்பார்க்கில் இடம் இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய கூட்டங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா இன்றைய தினம் ஏகப்பட்ட கோயில்கள் எல்லா இடத்திலையும் நிகழ்ச்சி நடந்து. ஆனால் 89, 90 அந்த சமயத்துல எல்லாம் ஒரு 3 கோயில்கள் தான். இந்த 3 கோயிலே நவராத்திரி நடக்கும். அதிலே நமது கோயில் நிகழ்ச்சினா அதுக்கு ஒரு எல்லாரும் கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலை சேவையை புரிந்து வருகின்ற நமது நாட்டிய கலாமணி சங்கீத வித்வான் திருமதி அன்னபூர்ணி சாந்தா டீச்சர் அவர்கள் இன்னும் நிறைய இறைவனுடைய அருளையும் பேரருளையும் ஆசிகளையும் பெற்று நோயற்ற வாழ்வும் நுடங்கா உடலும் நீடு வாழ்நாளும் நிறைந்த புகழும் பொருளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். உங்களுடைய கரவோசை ஆலயத்தினுடைய அரங்காவலர்கள் சார்பிலே அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இந்த குழந்தைகள் வருடத்துக்கு ஒரு முறை பார்க்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல ஒரு கலை படியிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள், திறமை பெறுகின்றார்கள், அனுபவம் பெறுகின்றார்கள். உண்மையாக சொல்ல போனால் நம்முடைய தமிழை வளர்க்கின்றார்கள். அந்த தமிழையும் அது ஒரு காலத்துல இதெல்லாம் நாளைக்கு யார் படிக்க போறா, யார் செய்ய போறா, எல்லாம் அழிந்து கொண்டிருக்குமே. பாரதியாரே வருத்தப்பட்டு ஒரு இடத்துல தமிழினம் மெல்ல சாகும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த பாரதியாருக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நமது குழந்தைகள் இந்த முத்தமிழிலே சிறப்பு பெற்று விளங்குகின்றார்கள். அதுவும் இந்த நாட்டிலே பிரதானமான கல்வி, அதை கற்பதோடு நமது கலை கலாச்சாரத்தையும் விடாமல் அந்த வகுப்புகளுக்கு தவறாமல் சென்று, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பேத்தி இன்றைய தினம் காயத்ரி அவருடைய குமாரத்தி காயத்ரி சரவணனுடைய பெண் அவர்கள் செய்தார்கள். எனக்கே இன்னைக்கு ஆச்சரியம். ஒரு இடத்துல ஒழுங்கா நிற்க மாட்டார். இன்னைக்கு அதை புரிந்து கொண்டு அந்த எல்லாத்தையும் விட கண்ணடிக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்த ஆசிரியருக்கு எவ்வளவு ட்ரைனிங் இருக்குன்னு தெரியும். நிகழ்ச்சிறப்பாக அந்த கண்ணன் பாட்டை நடத்தினார்கள் அவர்கள். இந்த குழந்தைகள் எல்லோரும் பரதக்கலைகள் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்று நல்ல அனுபவங்கள் பெற்று உலக புகழ் பெற்ற நடன கலை மணிகளாக திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் வணங்கி வாழ்த்தி கொள்கிறோம். அடுத்தது இந்த பெற்றோர்கள், நான் அவர்களை எப்பவுமே ஒரு பாவத்தோடு பார்ப்பேன். ஏன்னா இந்த குழந்தைகள் நம்முடைய கலை கலாச்சாரத்தை அனுசரித்து ஏதாவது ஒரு கலையில் அவர்கள் திறம்பட வேண்டும் என்று
அல்லும் பகலும் பாடுபடுகின்ற பெற்றோர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். ஏன்னா ஒரு வகுப்பு அப்படின்னா அவர்களை முதல்ல கலப்பணும், வீட்டில் அதுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு போய் சொல்லணும். அப்புறம் ஆசிரியர் அங்கே லேட்டாக போச்சுன்னா அந்த அம்மா சாதா டீச்சர் மாதிரி சத்தம் போடுவாங்க, அதற்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும். அதற்கு அதுவும் வீக்கெண்டில் தான் கிளாஸ் அதிகம் இருக்கும், வீக்கெண்டில் தான் அவங்க வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் விட்டு தங்கள் குழந்தைகள் கலைஞர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகின்ற தாய் தந்தையர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். அவர்களுக்காக உங்கள் கரவோசை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த எல்லோருக்கும், குறிப்பாக எங்கள் ஆலயத்தினுடைய ஒளி அமைப்பாளர் சேதுராமன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, இப்பொழுது ஆசிரியர் அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்து அதற்கு பிறகு ஆலயத்திலே அடுத்த ஜாம பூஜை பிரசாதம் வழங்குவது நடைபெறும். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு லண்டன் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலிருந்து ரசிகர் இங்கே வந்திருக்கின்றார். நமது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலயத்தினுடைய முதல் செயலாளர் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். நன்றி, வணக்கம். சாந்தா டீச்சர் அவர்கள்